குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மனோ வைத்தியன் இதில் பற்றின விளக்கங்கள்லாம் நாங்கள் எவ்வளவோ சுவடுகளில் வாசகங்களாகவும் விளக்கங்களாகவும் கொடுத்தோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மனோ தத்துவம் எதை செயல்பட ஆசைப்படுதுங்கிறதுக்கு உங்களுக்குள்ள நான் என்ற விஷயந்தான் இந்த மனமாக இருக்குன்னு கூட சொல்லிடலாங்க. அந்த நான் என்பது எந்த இடத்துலலாம் உங்களிடம் வெளிப்பட ஆசைப்படுகின்றது? குறுகிய மனப்பான்மையிலா, இல்லை பெருகிய மனப்பான்மையிலா, அவதாரம் எடுக்கும் பொழுதா, ஆசனம் எடுக்கும் பொழுதா, உங்களையே ஒரு இடத்தில் கோபப்பட வைக்கும் பொழுதா, இல்லை உங்களை குறுகிய பார்வையின் கீழ் பார்க்க வைக்கும் பொழுதா, உங்களை அழ வைக்கும் பொழுதா, எப்பொழுதெல்லாம் உங்கள் தன்மையிலிருந்து அது உங்களையே மாற்றி அமைக்க ஆசைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனோ உங்களுக்குள்ள வேலை செய்யுதுங்க. அப்போது இந்த மனோ வைத்தியன்றது யாருங்க? அப்போ அதுக்கு வைத்தியம் எப்படி பார்க்கறதுங்க? உங்களையே உங்களுக்குள்ள சிறப்பான ஒரு சில பகுப்பாய்வுக்கள்லாம் நீங்கள் உங்களை உள்நுகர்ச்சிக்கு செல்ல யார் உங்களை விட்டுட்டு ஒரு வழி நடத்தி செல்கின்றாரோ அவரிடம் உங்களுடைய மனம் எப்படி வேலை செய்கிறதுன்னு ஒரு முறை போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன். அப்போது உங்களுக்குள்ளே அது எப்படி எல்லாம் வேலை செய்யுதோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரும்பொழுது தான் உங்களுக்கான மன வைத்தியத்தை நீங்களும் கண்டுபிடிக்க முடியுங்க. மனமே உங்களை எப்படி இயக்குதுங்கிறதுக்கான தத்துவத்தை கூட அந்த இடத்துல இருந்து தாங்க நீங்கள் எடுத்துக்க முடியும். நிஜமான சத்திய சுரூபவான்கள்லாம் இந்த மனதை எப்படி இயக்குறதுங்கிறதுக்காகத்தான் பல இடங்களில் உங்களுடைய மனங்களை உங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நானுங்கிறதையும் பரிசோதித்து பார்க்குறாங்களாங்க. நீங்கள் உங்களையே சருகொன்றை எப்படி இருக்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு தடவையும் உங்களை தாழ்த்தி கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்களே முழு மன பக்குவத்துக்கும் வந்துடலாங்க. அப்போது பக்குவங்கிறது என்னங்க? சமநிலைன்னு சொல்லலாமா, இல்லை அமைதின்னு சொல்லலாமா, இல்லை ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லலாமா, இல்லை மாற்றிக்கொள்ளுதல் சொல்லலாமா? இதற்கு பெயர் என்னங்க? இது அனைத்தையும் நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்களும் ஒரு மனோ வைத்தியன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.